Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம குக்கர் யூஸ் பண்ணி வீட்லயே வந்து ஃப்ளஃபியாவும் ஸ்பாஞ்சியாவும் வெனிலா கேக் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இருக்கிற லாக்டவுன் சிச்சுவேஷனில் நிறைய பேக்கரிஸ் எல்லாம் க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ நம்ம வீட்லேயே இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தோம்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நல்ல ஒரு ஸ்நாக்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். கேக் பண்ணுறதுக்காக நம்ம வந்து 2 முட்டை எடுத்துக்கலாம். முட்டை விருப்பம் இல்லாதவங்க தயிர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த 2 முட்டையை வந்து நல்லா வந்து பீட் பண்ணி அந்த மஞ்சக்கருவு வந்து லைட் கலராக ஆகிற வரைக்கும் நல்ல ஒரு ஸ்பாஞ்சியாக பீட் பண்ணி எடுத்துக்கணும். அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உங்களோட குக்கிங் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய் நல்லெண்ணெய்லாம் சேர்க்காதீங்க. நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில், ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கேக்கில் மற்ற ஃப்ளேவர் வந்து தெரியாமல் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம 1 கப் மைதா நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்து ஒரு ஜல்லிக்கரண்டியில் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடா மாவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு அதை நல்லா வந்து ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஜலிச்சு எடுத்துகிட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு சுகரை வந்து பவுட்ரு பண்ணி அதே கப் அளவுக்கு நம்ம எடுத்து பவுட்ரு பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. பால் வந்து 1/4 கப் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு கட்டி இல்லாமல் பீட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், இப்போது ரொம்ப நேரம் பீட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கட்டி இல்லாமல் வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு லேயர் உப்பு போட்டு 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும். பண்ணிவிட்டு நம்ம ஸ்டாண்ட் போட்டுட்டு அதில் வந்து நம்ம எந்த டிஃபன் பாக்ஸ் இல்லாட்டி ஏதாவது ஒரு ஸ்டெயின்லெஸ் இல்லை கேக் பேக்கிங் பேன் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெய் இல்லைனா பட்டர் வச்சு க்ரீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து மைதா மாவும் போட்டு நல்லா ரப் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நட்ஸும் போட்டுட்டு நல்லா வந்து உதறி விடணும். அதுக்கப்புறம் குக்கரில் வந்து 40 மினிட்ஸ்க்கு வைக்கணும். சிம்லேயே வந்து நம்ம கேஸ்கெட் ரிமூவ் பண்ணி வெயிட்டர் ரிமூவ் பண்ணி நம்ம வந்துட்டு லாக் பண்ணிட போகிறோம். லாக் பண்ணி முடித்த உடனே பாருங்கள், 40 மினிட்ஸ் கழித்து நமக்கு கேக் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம இது வெந்துருச்சா இல்லையான்னு சொல்லிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் செக் பண்ணணும். இப்போ நான் ஒரு டூத்பிக் இல்லாட்டி ஒரு குச்சி வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒட்டாமல் வந்துச்சுன்னா, எந்த ஒரு மாவும் வரல அப்படின்னா நீங்கள் நல்லா வந்து வெந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து கரெக்டான பதம். இப்போ வந்து நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு நீக்கி விட்டுடணும். நீக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து கேக்கை வெளியில் எடுத்துடலாம். கேக் வெளியில் எடுத்ததுக்கப்புறம் இப்படி தாங்க நமக்கு ஃபைனலாக கிடைக்கிது. நல்லா சூப்பராக அழகாக வந்திருக்கு. இப்போ வந்து நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். கட் பண்ணும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குது. எந்த ஒரு இதுவும் இல்லை பாருங்கள், நல்லா அழகாக கட் ஆகுது. பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக வந்திருக்குன்னு. ப்ளஃபியாகவும் இருக்குது, நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த ப்ரெஸ் பண்ணும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதுதாங்க அதோட பதம். சூப்பரான வெனிலா கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.